இன்னைக்கு வந்துட்டு மஞ்சரி அந்த ரோஸை கட் பண்ண வரும்போது எல்லாரும் ஊன்னு பயங்கரமா கத்துறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. அருண் தான் டாப் நாட்ச்ல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் திட்டிட்டு இருக்காரு, கத்துறாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு நியாயம் சொல்றாங்க. ஸோ பவித்ரா திடீர்னு எந்திரிச்சு ஒரு பாயிண்ட் கைஸ் அப்படின்னு ஒரு கத்துறாங்க. யாருடா இவ்வளோ சத்தம் போடுறது அப்படின்னு. சிவகுமார்லாம் எந்திரிச்சு அவர் பங்குக்கு கொஞ்சம் அடிச்சு விட்றாரு. வாயில என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்றாரு. அவர் எந்த கேப்பு கிடைச்சாலும் முத்துவையும் மஞ்சரியும் சொல்றதுக்கு ஒரு யோசிக்கவே மாட்டாரு. முத்து மஞ்சரினா ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாரு ஏதாவது குறை சொல்றதுக்கு. ஸோ எல்லாரும் ஆளுக்கு கத்துறாங்க. அப்போ வந்துட்டு பவித்ரா வந்துட்டு கைஸ் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. போட்டோடனே எல்லாரும் நிற்கிறாங்க. உடனே தீபக்கும் வந்துட்டு எப்போவுமே என் பவித்ராக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. கொடுத்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே இது வந்துட்டு எல்லாருமே இப்படி ஒருத்தி ஆன்சர் பண்ணுறாங்கிறதுக்காக எல்லாருமே ஒருத்தி கேள்வி கேட்கறது தப்பு. அவங்க வந்து ரோஸ் கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி, தப்பாக இருந்தால் மக்களாகவே ஓட் போட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ தீபக்கோட கேப்டன்சி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக மஞ்சரி ரோஸ் கட் பண்ணுறது மஞ்சரிக்கு தான் நெகட்டிவாக அமையும். அது மற்றவங்களுக்கு தீபக்கு எந்த நெகட்டிவாகவும் அமையாது. அதுதான் பவித்ரா சொல்ல வராங்க. ஒருத்தி ஆன்சர் பண்ணுறாங்கிறதுக்காக அவளை எல்லாருமே ஏறி மிதிக்கிறது என்ன நியாயம்? எல்லாருமே அவளையே தான் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குன்னு. உடனே ஆர்ஜி ஆனந்தி எந்திரிச்சிட்டு ஆமாம் இது மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பவித்ரா சொல்கிறாங்க இங்கேருந்து எனக்கு நான் ஒரு அவுட் சைடராக பார்க்கறதுக்கு இது மொத்தமாக ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபகனாவும் அதை வந்துட்டு நல்ல ரெஸ்பெக்டோடு அதை எடுத்துக்கிட்டு அது பொறுமையாக அதை வந்து சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. அப்புறம் மஞ்சரிக்கு பேசுகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் அந்த ரோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அழுதுட்டுருக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஜாக்லின் கூட போய் பாரு, மஞ்சரி தனியாக அலறா பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பவித்ரா அந்த இடத்துல வந்து பேசுனது இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இப்படி கார்னர் பண்ணும்போது நான் இப்போ கரெக்டாக ஞாபகம் வச்சு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாரும் கார்னர் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து தான் கார்னர் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர யாரும் இந்த இடத்துல நியாயத்தை பேசுறதுக்கு வரமாட்டாங்க. பட் இந்த இடத்துல கரெக்டாக பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பவித்ரா பண்ணது எனக்கு ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.